தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 6ஆம் தேதி வெளியானது. அதனைத் தொடர்ந்து SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் எழுதிய பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியானது. இதில் தேர்வு எழுதிய 8,94,264 பேரில் 8,18,743 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே தேர்ச்சி விகிதத்தில் முந்தியுள்ளனர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 16,737 மாணவர்களும் 17,032 மாணவிகளும் என மொத்தம் 33,173 பேர் தேர்வு எழுதினர். இதில் 31,594 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சத்யபிரியா SSLC தேர்ச்சி பட்டியலை வெளியிட்டார். அதன்படி திருச்சி மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 95.23% பெற்று மாநிலத்தில் 5வது இடத்தை திருச்சி மாவட்டம் தக்க வைத்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு 94.28% 8வது இடத்தை பெற்றிருந்த திருச்சி மாவட்டம் நடப்பாண்டில் 0.95% தேர்ச்சி சதவிகிதம் உயர்ந்து 5வது இடத்தை தக்க வைத்துள்ளது. அதே நேரம் SSLC தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியான நிலையில் பல்வேறு பள்ளிகளில் மார்க் ஷீட் நகலை பெற்றுக்கொண்டு மாணவ மாணவிகள் தங்களுக்கு பிடித்தமான பள்ளிகளில் சேர ஆர்வம் காட்டி வருகின்றனர். சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹோலி கிராஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்களது குழந்தைகளை 11ஆம் வகுப்பில் சேர்க்க பெற்றோர்கள் குவிந்ததால் பள்ளி வளாகத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் தங்களுக்கு பிடித்த பாடப்பிரிவுகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்களையும் பெற்று சென்றனர்.